ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்கேப்சுலேஷன் இன் ஜாவா. என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டெமோ எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஒரு சாம்பிளா ஒரு குக் கோடு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ்ல வந்து நேம் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு யூசருக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சும்மா சாம்பிளுக்கு இன்டீஜர் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஓகேவா? அக்கௌண்ட் நம்பர், தென் பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். தென் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த அக்கௌண்ட் நம்பர், இந்த பேலன்ஸ், இந்த டெபாசிட்டு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து மெத்தட் கிரியேட் பண்ணுறோம்னு வைங்களேன். என்ன மெத்தட் கிரியேட் பண்ணலாம்? பப்ளிக் வாய்ட் வியூ அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வியூ அக்கௌண்ட் நம்பர், அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர்லாம் என்னது, பேலன்ஸ் என்னது, டெபாசிட்லாம் என்னது, இது எல்லாமே எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது? இந்த பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற கிளாஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு சிங்கிள் யூனிட்டா பண்டில் பண்றது தான் என்கேப்சுலேஷன். சிங்கிள் யூனிட்னா ஒரு கிளாஸ், அவ்வளவுதான். நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே என்கேப்சுலேஷன்ங்கிற கான்செப்ட்ல தான் வரும். ஓகேவா? ஸோ அதான் இப்போ இந்த ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ், ரிலேட்டடான மெத்தட்ஸ், இவை எல்லாத்தையும் சிங்கிள் யூனிட்டா நம்ம பண்டில் பண்றது தான் எனது என்கேப்சுலேஷன். ஓகேவா? என்கேப்சுலேஷன் வேற எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. டேட்டாவை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணி தான். ஆக்சஸ் மாடிஃபையர் என்னெல்லாம் இருக்கு? பப்ளிக் இருக்கு, பிரைவேட் இருக்கு, ப்ரொடெக்டட் இருக்கு, டிஃபால்ட் இருக்கு. இப்போ பப்ளிக் கீவேர்டு யூஸ் பண்ணோம், எனிவேர் we can access it. ஓகே, சேம் பேக்கேஜில் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம், அனதர் பேக்கேஜில் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? பிரைவேட்ல வச்சோம்னா கரண்ட் கிளாஸ்ல மட்டும்தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டர்ல வச்சோம்னா சேம் பேக்கேஜில் உள்ள கிளாஸஸ்லையும் அண்டு டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் உள்ள சப் கிளாஸ், அதாவது சைல்டு கிளாஸ்லையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். டிஃபால்ட்னு வச்சோம்னா சேம் பேக்கேஜ்குள்ள மட்டும்தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை நம்ம டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரைவேட் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரைவேட் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும்? அந்த கிளாஸ்க்கு உள்ள மட்டும்தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ அனதர் கிளாஸ்க்குள்ள இருக்கிற போது இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி வியூ பண்ணுறது, அதுக்கு தான் என்ன இருக்கும்னா கெட்டர் அண்டு செட்டர் அப்படிங்கிற ரெண்டு மெத்தட் டைப்ஸ் இருக்கும். கெட்டர் செட்டர்னு. ஸோ சாம்பி ப்ரோக்ராம் டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். பிரைவேட் அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இன்டிஜர் அக்கௌண்ட் நம்பர், தென் பிரைவேட் இன்டிஜர் டெபாசிட் அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு நாம என்ன மெத்தட் கிரியேட் பண்ண சொன்னேன்? கெட்டர் செட்டர் கிரியேட் பண்ண சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கெட்டர்ஸ் ஃபார் பிரைவேட் வேரியபிள் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அதாவது கெட்டர்ஸ்னா நம்ம கெட் பண்ண போகிறோம் இது ரெண்டையும். இப்போ இதோட ரெண்டு வேல்யூ நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் கிரியேட்லாம். ஜென்ரலாக பப்ளிக் வாய்ட், வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப்பு. தென் என்ன பண்ணலாம்? கெட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற மெத்தடோட நேம் கிரியேட் பண்ணியாச்சு. சரி, அக்கௌண்ட் நம்பரே எனக்கு கெட் பண்ணணும். இப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன்? ரிட்டர்னுங்கிற கீவேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். ரிட்டர்ன் எனக்கு எதையா ரிட்டர்ன் பண்ணணும்? அக்கௌண்ட் நம்பரை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது எரர் அடிக்கும். ஏன்னா வாய்டுனா ஏன்னா எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது.
அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுது? அக்கௌண்ட் நம்பர் ரிட்டர்ன் பண்ணுது. அக்கௌண்ட் நம்பர் என்ன டேட்டா டைப்? இன்டிஜர் டேட்டா டைப். அப்போ இது என்னவா இருக்கணும்? இன்டிஜர் போடணும். ஓகே. தென் இதுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு? கெட்டர் செட் பண்ணியாச்சு. தென் டெபாசிட் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, வேரியபிள் இருக்குல்ல, அதுக்கு நம்ம கெட்டர் இது பண்ணணும். இப்போ பப்ளிக் இன்ட்டு டெபாசிட் அப்படின்னு ஒரு மெத்தட். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் பண்ணணும். எதை ரிட்டர்ன் பண்ணணும்? நான் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, சரி, இதாச்சு. இப்போ நம்ம கெட்டர் மட்டும் தான் எழுதியிருக்கோம், இன்னும் செட்டர்ஸ் எழுதலை. தென் செட்டர்ஸ். செட்டர்ஸுங்கிறது என்னது? நம்ம அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணணும்ல, அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தானே எவ்வளோ பணம்னு சொல்ல போகிறோம், எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிறோம்னு. ஸோ அதுக்கு நம்ம மெத்தடு எழுதணும். அந்த மெத்தட் நம்ம எப்படி எழுதலாம்? பப்ளிக், இது எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ void set அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்குள்ள ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறேன். என்ன பாராமீட்டர்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற பாராமீட்டர் நான் பாஸ் பண்ணியாச்சு. தென் ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த அக்கௌண்ட் நம்பரும் எனக்கு இந்த மெத்தடை கால் பண்ணும்போது இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாஸ் பண்ணுற வேல்யூ எதுக்குள்ள போய் அசைன் பண்ணணும்? இதில் போய் அசைன் பண்ணணும். ஸோ அப்போ நான் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறேன். அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவல் டு அக்கௌண்ட் நம்பர். இப்போ பாருங்க, ரெண்டுமே சேமாக இருக்கு. எதுன்னே தெரியல எது எதுக்குன்னு. அப்போ எப்படி இந்த மாதிரி சேம் நேமில் இருக்கும் பொழுது, எது இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் இந்த ஒரு மெத்தடுக்குள்ள இருக்க வேரியபிளும் சேமாக இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும் கரண்ட் கிளாஸில். திஸ் கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, கரண்ட் கிளாஸில் ரெஃபரன்ஸ். ஓகேவா? கரண்ட் கிளாஸ்க்குரிய ரெஃபரன்ஸ். ஓகே. தென் இதே மாதிரி என்ன பண்ணணும்? டெபாசிட்டுக்கும் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். பப்ளிக் void set deposit money அப்படின்னு மெத்தட் நேம் வச்சுக்கலாம். அமௌண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம்? சேம் அதையே நம்ம பாஸ் பண்ணலாமா? ஸோ டெபாசிட் ஸோ அப்போ ரெண்டு சேமாக இருந்தால் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நான் இந்த டெபாசிட்டை கால் பண்ணியாச்சு. இந்த டெபாசிட்டை நான் அசைன் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் கெட்டர் செட்டர். இதை ஈஸியாக இன்னொரு வழியிலையும் டைப் பண்ணாமல் கிரியேட் பண்ணலாம். எப்போனா இந்த மாதிரி எக்லிப்ஸ், இப்போ நான் யூஸ் பண்ணுறது எக்லிப்ஸ், இந்த ஐடி யூஸ் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். ஸோ எதுக்கு வேணுமோ இதில் ரெண்டு ஃபீல்டும் காட்டும். ஸோ எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் கெட்டர் செட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. தென் இப்போ இதுக்குரிய இந்த கிளாஸ்க்குரிய ஆப்ஜெக்ட், இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு யூஸர் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நான். பப்ளிக் கிளாஸ் என்கேப்சுலேட். தென் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெயின் மெத்தட் தென் இந்த கிளாஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? என்கேப்சுலேஷன் டெமோங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது கிளாஸ் நேம், ரெஃபரன்ஸ் நேம், யூசர்னு வச்சிருக்கு. நியூ என்கேப்சுலேஷன் டெமோ. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து செட் பண்ணணும், அப்படிதானே?
இப்போ யூசர் 1 அவர் என்ன பண்ண போறாரு, அவருடைய அக்கௌண்ட் நம்பரை சொல்ல போறாரு. அப்போ செட் அக்கௌண்ட் நம்பர். செட் அக்கௌண்ட் நம்பருக்குள்ள என்ன பாராமீட்டர் இருந்துச்சு, இன்டிஜர் இருந்துச்சு. ஸோ நாம ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அக்கௌண்ட் நம்பர். தென் அவர் எவ்வளவு பணம் டெபாசிட் பண்ண போறாரு. அப்போ டெபாசிட் அமௌண்ட் ஒரு 5000 செட் பண்றாரு. தென் இதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். இப்போ எஸ்ஒய் எஸ் அவுட்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல என்ன பண்ணலாம், யூசர் ஒன்னோட அக்கௌண்ட் நம்பர், அப்போ கெட் அக்கௌண்ட் நம்பர், தென் எஸ்ஒய்எஸ்ஓல யூசர் ஒன்னோட எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணாரு, அப்போ கெட் டெபாசிட். இங்கே இருக்கோம், கெட் டெபாசிட் வரலையா, இப்போ இந்த மெத்தடில் எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமா, சரி எதுவும் வெறும் டெபாசிட் வச்சுருக்கோம், ஸோ அதனால வரல. ஓகே, இந்த நேம் எப்படினாலும் வச்சுக்கலாம், நமக்கு கொஞ்சம் ரீடபிலிட்டிக்காக இந்த மாதிரி வைக்கிறது. ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சா அக்கௌண்ட் நம்பர் அண்ட் டெபாசிட் அமௌண்ட். இப்போ நம்மளால போய் அந்த வேரியபிளை டைரக்டாக ஆக்சஸ் பண்ண முடியுமா இந்த கிளாஸ்ல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. யூசர் 1 டாட் என்ன அமௌண்ட் வச்சிருந்தோம், அக்கௌண்ட் நம்பர்னு வச்சிருந்தோமா, அதாவது இந்த வேரியபிள் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணது அக்கௌண்ட் நம்பர்னு வச்சிருந்தோம். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக எரர் தான் அடிக்கும். ஈக்குவல் டு நான் வேல்யூ செட் பண்ண பார்க்குறேன், வர நம்ம தான் ப்ரைவேட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதான் சேஞ்ச் விசிபிலிட்டி ஆஃப் அக்கௌண்ட் நம்பர் டு பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். டேட்டாவை ப்ரொடெக்ட் மட்டுமா பண்ணுது என்கிரிப்ஷன் கிடையாது, இன்ஃபர்மேஷனை ஹைடும் பண்ணுது. ஆமாம் தானே, அதாவது இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்ணுதுன்னா இப்போ இந்த கெட் அக்கௌண்ட் நம்பர், இன்டிஜர் கெட் டெபாசிட் அண்ட் இந்த செட் அக்கௌண்ட் நம்பர், இந்த செட் டெபாசிட் அமௌண்ட், இதற்குரிய இன்ஃபர்மேஷன்லாம் யூசருக்கு தெரியாது. ஜஸ்ட் அவருக்கு என்ன தெரியும், அக்கௌண்ட் நம்பர் வேணும், டெபாசிட் எவ்வளோ பண்ண போகிறோம் அதை மட்டும் தான் தெரியும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், என்கேப்சுலேஷன் மீன்ஸ் bundled the relative data fields and methods in a single unit. ஸோ இப்படி தானே பண்ணோம். Then encapsulation is the process of hiding information details and protecting data and behavior of an object from misuse by other objects. இப்போ ஜாவால என்கேப்சுலேஷனை எப்படிலாம் ரன் பண்ணலாம் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைஸ் மூலமாக பண்ணலாம், தென் இன்டர்ஃபேஸஸ் மூலமாக பண்ணலாம், செட்டர்ஸ் கெட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்டர்ஃபேஸ் இன்னும் நம்ம பார்க்கல, அடுத்து வர கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.